வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா சர்க்கரை பொங்கல். அதாவது வீட்டில் எல்லோரும் பொங்கல் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. நான் எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சேங்கிறத நான் இன்றைக்கி தான் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் அடுத்து ஒரு முறை செய்கிறதுக்கு இப்போவே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி செய்யலாம்னு. இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதை குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பால் அளக்குறீங்களோ அரிசி அதே கப்புலேயே 4 கப்பு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ இதை குக்கரை மூடி வெயிட் போட்டு நம்ம இதை லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை 6 விசில் விட்டு எடுக்க போகிறோம். 6 விசில் வச்சாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு வெல்லத்தை நான் எடுத்து இதை நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் மெல்ட் ஆகிறது. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ரொம்ப அருமையாகவே வரும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இதை மெல்ட்டு மட்டும்தான் பண்ணணும். இதுக்கு பாகுப்பதமோ எதுவோ தேவையில்லை. ஒன்லி இந்த வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுக்கணும். கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைக்கணும். கரைச்சி விட்டு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி டைமில் இந்த பாருங்கள் இப்போ பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரும் ரெடி ஆயிருச்சு. பொங்கல் வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப குழைவாக வேணுங்கிறவங்க நல்லா மசிச்சு விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் அந்த அரிசி சாதம் தெரியணும், அதுக்காக நான் கொஞ்சமாக மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ இதை இந்த வெள்ளைப்பாகு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சூடோடு நம்ம இதில் வடிகட்டி சேர்க்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஏதாவது கசடு இருக்கும், அது போகிறதுக்காக வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இப்போ இந்த வெள்ளைப்பாகை இந்த பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்ப அடுப்பில் வச்சு நம்ம திரும்பவும் கொஞ்சம் இதை சூடு பண்ணணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு இதையும் இந்த பொங்கலில் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் தான் வச்சு திரும்பவும் சூடு பண்ணணும். ஏன்னா வெள்ளைப்பாகு நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அது பொங்கலோடு சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நான் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். நம்ம உப்பு சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும், அதனால் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாமே ஒரு பொங்கல் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு பபுள் மாதிரி வருது பார்த்திங்களா, அப்போ எடுத்துடணும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு சூடானதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இதை வறுக்கணும். வறுக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம கிஸ்மிஸ் போடணும். முன்னமே 2ஐயும் சேர்த்து போட்டிங்கனாக்கா கிஸ்மிஸ் கரிஞ்சிரும், ஒரு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நான் இந்த கிஸ்மிஸை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த பலூன் மாதிரி இது மாதிரி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிடுறோம். பொங்கலை நம்ம இறக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த நெய்யில் வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியை நல்லா கலந்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு கிடைக்கும், அது கூட போடலாம். இல்லைன்னா சுக்கை பொடி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஏன்னா ஏலக்காய் பொடி சுக்கெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சாந்து நல்லா எல்லாத்தோடையும் கலந்து வரணும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டு இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆயிருக்கு. இதை இந்த மாதிரி
நீங்கள் இப்போ வந்து சர்வ் பண்ணுங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, நல்ல அரோமா எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நெய்யும் கூட நான் ஜாஸ்தி சேர்க்கலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டேபிளில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வேறு புதிய வீடியோக்களுடன் வருகிறேன். நன்றி.